வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். இன்றைக்கி நம்ம போகிற கோயில் பழமையான மற்றும் பாரம்பரியம் கொண்ட ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயில் பழமையானனா 1-2 இல்லை, 2000 வருட கால பழமையான ஒரு பாரம்பரியம் கொண்டது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருச்சியில் இருந்து சுமார் ஒரு 20-22 கிலோமீட்டர் தொலைவில் துறையூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருவெல்லாரை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய புன்னகரீச பெருமாள் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது திருச்சியில் இருந்து நம்பர் 1 டோல்கேட்டில் இருந்து மண்ணச்சநல்லூர் போகிற வழியில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பான விஷயம் என்னென்னா, இது 108 திவ்ய பிரபந்த கோயில்களில் ஒன்று. சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4வது கோயில். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரோட பேர் புன்னகரீஸ்வரர், அம்மனோட பேர் கோமலவல்லி. இந்த கோயிலில் இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் இந்த விநாயகர் கோயிலை பார்த்தேன். விசாரித்தப்போ இது 1000 வருட கால பழமையான கோயில்னு சொன்னாங்க. விநாயகரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட உள்புறத்தில் போய் பார்க்கலாம். இதான் திருவெல்லாரை கிராமம். இங்கே முன்புறத்திலேயே புன்னகரீச பெருமாளோட கோயிலோட நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. இந்த நுழைவாயிலை தாண்டி கொஞ்ச தூரம் போன வண்ணமே ஒரு மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோட புன்னகரீச பெருமாள் கோயில் நம்மளை வரவேற்குது. இந்த கோயிலோட சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலோட ராஜகோபுரம் பாதியோட கட்டி முடிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்குது. அரசாங்கத்தோட முயற்சியினால் 2000 வருஷம் கழித்து இந்த கோபுரம் முழுசாக கட்டி முடிக்கப்பட போகுது. பிரம்மாண்டமான எந்திரங்களை வச்சு வேலைகள் நான் போகிறப்ப நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால் ராஜகோபுரத்தின் வழியில் நமக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் அனுமதி கேட்டுட்டு நம்ம உள்புறத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை போய் பார்த்தோம். வாங்க உள்புறத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கலாம். ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் பார்த்திங்கன்னா பழமை மாறாத சிற்பங்களும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட சிற்பக்கலையை நம்ம அனைத்தையும் பார்க்கலாம். இங்கே இருக்க கோபுரம் சுண்ணாம்பு செங்கலால் கட்டப்பட்ட கோயில். கல் கோபுரங்கிறது பின்னாடி தான் கட்டப்பட்டுச்சு. பழமையான கோயிலெலாம் செங்கலாலையும் சுண்ணாம்பினாலையும் தான் கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயிலோட ஒவ்வொரு தூணிலையும் சிற்ப வேலைப்பாடுகளும் கோயில் சிலைகளும் அவ்வளோ சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்துச்சு. உள்புறத்தில் இருக்கக்கூடிய 2 அடுக்கு மாடி கட்டிடத்துலேயும் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பான முறையில் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோயிலோட கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியை கோயில் உள்ளே போய் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு சிறிய மலை குன்றின் மேலே கட்டப்பட்ட கோட்டை அமைப்பிலான ஒரு கோயில். இதோட வெளிப்புற சுவரை பார்க்குறப்பயே தெரியும் இது ஒரு கோட்டை அமைப்பில் கட்டப்பட்ட கோயில்னு. இந்த கோயிலோட நுழைவாயில் மேற்புறத்தில் கிருஷ்ணரோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்னாடி நம்ம கோயிலோட உள்புறத்தில் போகலாம். இது 2ஆம் நிலை ராஜகோபுரம். இது பல்லவர்கள் மன்னர்களால் கிபி 5ஆம் ஆண்டில் இருந்து 800 வரைக்கும் கட்டப்பட்ட கோயில். அதன் பிறகு பல மன்னர்களாலேயும் சோழ அரசர்களாலேயும் பாதுகாக்கப்பட்டது. இந்த கோயிலோட உள்புறத்தில் நுழைஞ்சதுமே இடதுபுறத்தில் மூலவர் சன்னதிக்கு போகிறதுக்கான பாதையும் வலதுபுறத்தில் அம்மன் தாயார் சன்னதிக்கு போகிற பாதையும் இருக்குது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பான விஷயம், இங்கு அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. சாமி புறப்பாடின் போதும் அம்மன் தான் முன்னாடி போகிறாங்க. பெருமாள் அம்மனை பின்தொடர்ந்து தான் போவார். இது அம்மன் சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்குது. கோயிலோட முன்புறத்தில் பெருமாளை நோக்கி வணங்கும் கருடாழ்வாரை வணங்கிட்டு கொடிக்கம்பத்தையும் பலிபீடத்தையும் தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலோட முன்புற ராஜகோபுரத்தில்
அழகான சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டே கோயில் கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் வணங்கிட்டு நம்ம கோயிலோட 2ஆம் நிலை உள்பிரகாரத்துக்குள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணால் முன்புறம் பத்மநிதி அவங்களோட திருவுருவ சிலை இருக்குது. இதை தாண்டி 3ஆம் கட்ட நிலைமையில தான் கோயிலோட பெருமாள் வீற்றிருக்கார். இந்த கோயிலோட மற்றும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் நுழைவதற்கு 2 வகையான வழிகள் இருக்குது. தை முதல் ஆனி மாதம் வரை நுழையிறதற்கு உத்தராயணம் அப்படிங்கிற ஒரு பாதையும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை நுழைவதற்கு தட்சாயணம் அப்படிங்கிற மற்றும் ஒரு பாதையும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு பெருமாள் கோயிலில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்துட்டு அந்த உத்தராயணம் மற்றும் தட்சாயணம் பாதையில் நம்ம பார்க்கலாம். கோயிலோட வெளிப்புற சுவர்களில் இந்திரன் அவரோட காட்சியும் செதுக்கப்பட்டிருக்கு. கல் சிற்ப வேலைப்பாடுகளால் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட உத்தராயணம் தட்சாயணம் பாதை இதுதான். ஒரு புறத்தில் தட்சாயண பாதையும் மறுபுறத்தில் உத்தராயணம் பாதையும் இருக்கும். இதற்கு நடுப்புறத்தில் பெருமாள், பிரம்மன், சூரியனார், கருடாழ்வாரோட சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போது உத்தராயணம் பாதை வழியை போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இதிலிருந்து கொஞ்ச தூரம் படியேறி மேலே போய் தான் நம்ம கோயிலோட கருவறையை சென்றடைய முடியும். கோயிலோட வெறுப்புற கதவுகளில் மர வேலைப்பாடுகள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த வெளிப்புற சுவர்லேயே அழகான அம்மன் மற்றும் பெருமாளோட மர வேலைப்பாடு சிற்பம் ஒன்று இருக்குது. இதுதான் உள்பிரகாரம். இங்கே தான் செந்தாமரை கண்ணன் அவரோட சிற்பம், மூலவர் அவரோட சிற்பமும் உற்சவரோட சிற்பமும் இருக்குது. நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்கத்திலேயே பெருமாள், சூரியன், சந்திரன், கருடன், ஆதிகேசன், மார்க்கண்டேய மகரிஷி, பூமாதேவி இவங்க எல்லாரோட சிற்பமும் பக்கத்திலேயே இருக்குது. சூரியனும் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசும்படியும், மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் தவம் செய்வது போலவும், ஆதிகேசவன் நின்ற நிலைமையிலையும் இந்த கோயிலில் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோயிலோட அம்மன் பங்கஜவல்லி என்கிற பாக்கியலட்சுமி. கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கீழ்ப்புறத்தில் வந்து இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் இந்திரனோட வாகனமான யானையோட சிற்பமும் இருக்குது. இந்த கோயில் அனைத்து பக்கங்களிலும் கல்வெட்டுக்களாக நிரம்பி இருக்குது. இது சோழர் கால கல்வெட்டு. 1216ஆம் ஆண்டு நடந்த போரில் எப்படி இந்த சோழர்கள் வெற்றி பெற்றாங்கிறதும், கோயில் வந்து சோழர்களோட கட்டுப்பாட்டில் வந்ததும், பராந்தக சோழனோட கட்டுப்பாட்டில் வந்ததும் இதில் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 16 கால் மண்டபம் சோழ மன்னனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதால் இந்த கோயிலை எந்தவித சேதாரமும் இல்லாமல் சோழ மன்னர்கள் பாதுகாத்து வந்திருக்காங்க. பல்லவர் கைவசம் இருந்து சோழர்கள் பக்கம் இந்த கோயில் போயிருக்கு. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் அருமையான ஒரு கோயில் தீர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் மொத்தம் 8 தீர்த்தம் இருக்குது. திவ்ய தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம், மணிகர்ணா தீர்த்தம்,
அப்படின்னு 8 விதமான தீர்த்தங்கள் இருக்குது. கோயில் உட்புறத்தில் 7 தீர்த்தங்களும் வெளியில் ஒரு தீர்த்தமும் இருக்குது. நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 3 தீர்த்தங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. மற்றதெல்லாம் புதர்மண்டி போய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் அவ்வளவு சுத்தமாகவும் மீன்கள் வளர்க்கப்பட்டு அவ்வளவு அழகாகவும் இருந்தது. அந்த தீர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு மீன்களுக்கு உணவளிச்சிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போனோம். தாயார் சன்னதிக்கு முன்புறத்தில் ஊஞ்சல் மண்டபமும் தசாவதார காட்சிகள் செதுக்கப்பட்ட ஒரு மண்டபமும் இருக்குது. இங்கே தசாவதார காட்சிகள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் தாயார் சன்னதி. ஸ்ரீ பங்கஜவல்லி நாச்சியார் அம்மன் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 நாச்சியார்களுக்கும் 3 திவ்ய தேவசங்களில் ஆதிபத்தியம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவெள்ளாரை கோயிலில் ஆதிபத்தியம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னுரிமை. தாயார் சன்னதிக்கு அடுத்து சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அது போகிற வழியிலேயே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இங்கே பல கல்வெட்டுகளும் பல்வேறு வரலாறுகளும் செதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு எல்லாமே இங்கே கோயில் தொண்டாட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், மலையோட உச்சியில் பாறைகளால் செதுக்கப்பட்டு இதான் அந்த பாறைகள். இந்த பாறைகளை செதுக்கி அதுக்கு மேலே கோயில் அமைச்சிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயங்கிறது நமக்கு தெரியும். இதான் சக்கரத்தாழ்வாரோட சன்னதி. இந்த சக்கரத்தாழ்வாரோட சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒரே கல்லினாலான சக்கரத்தாழ்வாரும் அந்த பிரதிஷ்டையான பின்புறத்தில் யோக நரசிம்மரோட சிற்பமும் இருக்கும். ஒரே கல்லில் 2 பேரோட சிற்பமும் இருக்கும். இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. யோக நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்புறத்தில் வரலாம். வெளிப்புற மதில் பார்த்திங்கன்னா கோட்டை சுவர் அளவுக்கு இருக்குது. அந்த காலத்திலேயே மழைநீர் வெளியேவதற்கு சிற்ப வேலைப்பாடுகளோட அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதற்கு பக்கத்திலேயே லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆண்டாள் அவங்களோட சன்னதி இருக்குது. அவர்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு நம்ம கோயிலோட புராணங்களை பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி சிபு சக்கரவர்த்தி வராக ரூபத்தின் பெருமாளை தரிசனம் பண்ணி இங்கேயே கோயில் எழுப்புவதற்கு மார்க்கண்டேய மகரிஷி யோசனை கூறியிருக்காரு. அந்த யோசனையை ஏற்று 3500 வைணவ பெரியவர்களை இங்கே கொண்டு வந்து வச்சு அவர் மூலமாக மிக பிரம்மாண்ட அளவுக்கு கோயிலை கட்டி பராமரிப்பு பண்ணியிருக்காரு பல்லவ மன்னனான நந்திவர்மன். இந்த கோயிலோட ராஜகோபுரம் இது. இந்த கோயிலில் நம்மாழ்வாரும் பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி சிறப்பிச்சிருக்காங்க. கோயிலோட வெளிப்புறத்தில் இன்னும் சில வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்குது. வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் தான் என் கண் முன்னாடி தெரியுது. கோயிலோட பக்கவாட்டிலேயே இன்னொரு தீர்த்தமும் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு ஆழ்வாரோட தனி சன்னதி இருந்துச்சு. அதையும் வணங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல்லவர்களுக்கே உரித்தான குடைவரை குகை ஒன்று இருக்குது. அதை போய் நம்ம பார்க்கலாம். இந்த குடைவரை குகையில் தான் மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் தவம் பண்ணதா இந்த ஸ்தல புராணம் சொல்லுது. பூமாதேவி இங்கே தான் தவம் பண்ணி பெருமாளை சென்றடைஞ்சாருங்கிறது ஸ்தல புராணம். மார்க்கண்டேய மகரிஷி சிபி சக்கரவர்த்திக்கு அறிவுரை கூறினதும் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு குகையில். அது ரெண்டையும் நம்ம போய் பார்க்கலாம். பின்புறத்தில் நம்ம செல்லும் பொழுதே தெரியுது ஒரு மலை குன்றின் மேலே இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது. நீங்களே பாருங்கள். இதான் அந்த கோயிலோட முழு அமைப்பு. அது அந்த மலையின் மேலே செதுக்கி கட்டப்பட்டிருக்கு.
இந்த கோயிலோட சிறப்பை வச்சு தான் இந்த ஊருக்கே பேர் வந்திருக்கு. வெள்ளை நிறமுடைய மலை குன்றின் மீது கட்டப்பட்ட கோயில் இருக்க ஊர்னால தான் திருவெள்ளாரை அப்படிங்கிற ஒரு சிறப்பான பேரே இந்த ஊருக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட பின்புற தோற்றம் இது. பின்புறத்துலேயும் இந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி தான் காட்சி அளிக்குது. இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம பல்லவ மன்னர்களுக்கே உரித்தான அந்த குடைவரை கோயில் குகைகளை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த குடைவரை குகை. இங்கே தான் அமர்ந்து மார்க்கண்டேய மகரிஷியும் ஸ்ரீ பூதேவியும் தவம் பண்ணி பெருமாளை சண்டை அடைஞ்சாங்கிறது ஸ்தல புராணம். வாங்க அந்த குடைவரை குகையை பார்க்கலாம். இந்த கோயிலில் பல கல்வெட்டுகள் காணப்படுது. அதில் சோழர்கள், விஜயநகர பேரரசு, மதுராந்தக சோழன், உத்தம சோழன் போன்றவரோட கல்வெட்டும் காணப்படுது. அதில் இந்த கோயில் பெரிய சிறி கோயில் அப்படிங்கிற சிறப்பான பெயரால் அழைக்கப்படுது. பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் 24 பாசுரம் பாடி இந்த கோயிலை சிறப்பு பண்ணியிருக்காங்க. இதான் அந்த குடைவரை குகை. சிவி சக்கரவர்த்தி பெருமாளை பார்க்க முடியாமல் ஊர் ஊராக பெருமாள் தரிசனத்திற்காக போகிறப்போ இந்த ஊரில் வெள்ளை பன்றி ரூபத்தில் பெருமாள் காட்சி அளிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த ஊருக்கு ஸ்ரீ வேதகிரி அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காரு. இதில் இருக்கிற மூலவருக்கு ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது பாதி செதுக்கி முடிக்கப்படாத சிற்ப வேலைப்பாடுகள். பாருங்கள், இது ஒரு மலையை குடைஞ்சு அதை ஒரு மண்டப ரூபத்தில் கட்டியிருக்காங்க. இது மாமல்லபுரத்தில் இருக்க குடைவரை கோயில் இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. பாதி செதுக்கி முடிக்கப்படாத சிற்பங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. செதுக்கி முடிக்கப்பட்ட நிலை தூண்கள் உள்புறத்தில் மார்க்கண்டேய மகரிஷி தவம் இருந்த ஒரு பகுதி குகையும், இதற்கு எதிர்த்தாற் போல் ஸ்ரீதேவி பூதேவி அவருங்க தவம் பண்ண மற்றொரு குகை அமைப்பும் இருக்குது. இதுக்குள்ளே தான் அமர்ந்து தவம் புரிஞ்சாங்க. இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுவது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்கிறாங்க. நம்மளும் சிறிது நேரம் இங்கே வெளியில் உட்காந்து தவம் பண்ணிவிட்டு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதை முடிச்சுக்கிட்டு இந்த குகையோட அமைப்பை பார்க்கலாம் வாங்க. இந்த குகையோட அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதை உட்புறமாக குடைஞ்சு இந்த குகை கட்டியிருக்காங்க. இந்த குகை அமைப்போட மேற்புறத்தில் தான் முழு கோயிலுமே அமைஞ்சிருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வெளியில் போகிறப்போ தெளிவாக நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உள்புறத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் முடியாமல் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வெளியே பார்க்கக்கூடிய இந்த சுவத்தில் மிகப்பெரிய சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முடிவு பெறலை. அதை நான் கை வச்சு காட்டுறேன். அது எந்த அளவுக்கு உற்பதமாக செதுக்கி எடுத்திருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் சிபி சக்கரவர்த்தி மார்க்கண்டேய மகரிஷியின் அறிவுரைப்படி இந்த கோயிலை கட்டி எழுப்பினதா ஸ்தல புராணம் சொல்லுது. இதான் செதுக்கி எடுக்கப்பட்ட அந்த கோட்டு வரிசை. வெளியிலேருந்து பார்க்குறப்போ அந்த சிற்பங்களோட ஆழம் அமைப்பு உங்களுக்கு தெரியாது. இது பாருங்கள், பாதி இந்த இடத்துல இருந்து ஒரு முழு சிற்ப வடிவத்தை கொண்டு வர பார்த்துருக்காங்க. இதான் இந்த உள்புறத்தில் இருந்து. ஆனால் அது என்ன காரணத்தினாலேயோ மேல்புறத்தில் முகம் அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது.
ஒரு அற்புதமான சிற்ப வடிவமாக இது வந்திருக்கும். ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இதை செதுக்க முடியலை. இந்த பக்கம் பாதி சிற்பத்தோட உருவமைப்பு, முக அமைப்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை செதுக்காமே பாதியிலேயே நிறுத்தப்பட்ட ஒரு கோயிலாக தான் இந்த குடைவரை இருக்குது. இந்த குடைவரையோட வரலாறு இங்கே இருக்கிற ஒரு சிறிய தூணில் கல்வெட்டாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த குகையை பார்த்து முடிச்சுட்டு வெளிப்புறத்தில் பார்த்தோம். பல முடிவுபடாத சிற்பங்களும், சிற்பத்துக்கு பக்கத்தில் 1000 வருடம் 2000 வருட பழமையான கல் தொட்டிகளையும் பார்த்தோம். இதுதான் அந்த கோயிலோட அமைப்பு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குகையின் மேலே அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. கோயிலோட இன்னும் பல பகுதிகளுக்கு போய் நம்ம பார்த்தோம். பார்த்த வரைக்கும் நிறையா சிற்பங்கள் பாதி முடிவு பெறாமலேயே அங்கங்கே கிடந்துச்சு. இதுதான் 2000 வருடம் முன்னால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் தொட்டிகள். இந்த குகைக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு அழகிய மண்டபம் போன்ற அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பையும் போய் பார்த்தோம், அந்த மண்டபத்தையும் பார்த்தோம். அந்த மண்டபம் இங்கே இருக்க கல்லை எடுத்து கட்டப்பட்ட ஒரு அழகான மண்டபம். ஆனால் அது அனுமதி இல்லை, பூட்டி தான் வச்சுருந்தாங்க. கோயிலோட வெளிப்புறத்தில் நம்மாழ்வாருக்கு ஒரு தனியாக ஒரு சன்னதியை அமைச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு, இந்த கோயில் 2000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனிமேல் இந்த ராஜகோபுரம் எப்படி மாறப்போகுதுங்கிறத அரசாங்கம் கம்ப்யூட்டரோட துணையோட இந்த ராஜகோபுர மாதிரியை மிகப்பெரிய ஒரு போஸ்டரை அடித்து அங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்ப மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதையும் பார்த்துட்டு இந்த கோயிலோட வரலாற்று சின்னமான ஸ்வஸ்திக் கிணறு நம்ம போய் பார்க்கலாம். ஸ்வஸ்திக் கிணறு கோயிலோட பின்புற வாசலுக்கு நேராக அமைஞ்சிருக்கு. கோயிலோட மதில் சுவரை பாருங்கள், ஒரு கோட்டை அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. பக்கவாட்டு பாதை வழியாக நம்ம போய் பின் ராஜகோபுரத்தின் வழியாக நேர் எதிர்த்தாப்பில் ஒரு பாதை போகுது. அந்த வழியில் போனீங்கன்னா இந்த கோயிலோட வரலாற்று சின்னமான 2000 வருடத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்ட மார்பிடுகு பெருங்கிணறு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட ஸ்வஸ்திக் கிணறை நம்ம பார்க்க முடியும். இது பல்லவ மன்னன் நந்திவர்மனுக்காக அந்த ஊரை ஆட்சி பண்ணின ஆலாம்பக கம்பாரையார் அப்படிங்கிற தலைவரால் செதுக்கப்பட்ட ஒரு கிணறு அமைப்பு. இது 4 புற கிணறு அமைப்பு. 52 படிகளை கொண்ட இந்த கிணறு, ஒரு கிணறுல ஒருத்தர் குளிக்கிறப்போ மற்றொரு பக்கம் இருக்கிறவங்க தெரியாதபடிக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது அரசாங்கத்தோட தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட நீர் தொட்டிகள், சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இவ்வளவு சிறப்பான ஒரு கிணறு அமைப்பை கட்டியிருக்காங்க. நான் பார்த்ததுலேயே மிக வித்தியாசமான மிகப்பெரிய ஒரு கிணறு அமைப்பு இதான். 52 படிகளை கொண்ட ஒரு கிணறு அமைப்பு. இது பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அரசாங்கத்தோட முழு பராமரிப்பில் இருக்குது, தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழே. இதுக்கு உள்ளே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. கோயிலோட உள்புறத்துலேயும் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. கல்வெட்டுக்கள் மூலம் இந்த குளத்தோட பெருமை தெரிய அரசாங்கம் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் தான் நான் பார்த்ததில் மிகப்பெரிய கோயில். சுற்றுப்புறத்துலேயும் சரி, வெளியில் இருக்க அளவுலேயும் சரி, மிகப்பெரிய கோயில் இதுதான். 2000 வருட பழமையான கோயிலும் இதுதான். இதுபோல் இன்னும் பல கோயில்களும் கோயில் வீடியோக்களையும் பதிவேற்றுவதற்கு உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாருங்கள் நண்பர்களே. சில புகைப்படங்களோடு உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இந்த வீடியோ இத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.